கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 6 மாத கால அளவும் நாம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தினார். இந்த 7வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக நம்முடைய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு எவ்வளவு நன்றிகளை சொன்னாலும் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிதியோனுடைய சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஆண்டு காலம் அவர்கள் மிகவும் மீதியானியரால அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர்கள் கடந்து வந்து இரவோடு இரவாக அவருடைய பயிர்களை, விளைச்சல்களை அறுவடை செய்து கொண்டு போய்விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாட்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. இந்த வேதத்துல பார்க்க முடியும், மீதியானியரும் அமலேக்கியர்களும் கிழக்கத்தி புத்திரர்களும் அவர்களை ஒடுக்கி தன்னுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இவர்கள் பறித்து கொண்டு போய் அவர்களை மிகவும் கவலை நிறைந்த அனுபவத்துக்கு நேராக தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். ஆனால் ஒரு வாலிபனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது யார் என்று சொன்னால் கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கத்தி புத்திரர்களும் வந்து அவர்கள் அறுவடை செய்து கொண்டு போகிறார்கள். இப்படி சோர்ந்து போன நிலைமையில இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் கிதியோனை எழுப்புகிறார். கிதியோனை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நான் மீதியானியரை உன் கையினால நான் முறியடிக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 7வது மாசத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறதான நீங்களும் நானும் பல நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை தட்டி சென்று அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு சில மீதியானியர்கள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மீதியானியர்களை முறிக்கும்படியாக, அமலேக்கியர்களை முறியடித்து போடும்படியாக, கிழக்கத்தி புத்திரர்களை முறியடித்து போடும்படியாக கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உங்கள் பிள்ளைகள் நடுவில் கூட இருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை மீதியானியர்கள் கடந்து வந்தாலும் அவைகளை முறியடித்து போடும்படியாய் என் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி சின்னத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை,
ஒருவேளை உடைய குடும்பத்தில் இருக்கிறதான தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இல்லாத சூழ்நிலை காணப்படுகிற நேரத்துல நான் என்ன செய்வதென்று சொல்லி புலம்புகிற சூழ்நிலையில ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருக்கிறேன். உடைய வேலை காரியங்களில் நான் கூட இருக்கிறேன். உடைய பயணங்களில் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய ஸ்தோத்திரம் எல்லா விதமான வியாதி படுக்கை நேரத்தில் இருந்த அந்த இடத்தில் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை நீ சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை வியாதியோடு கூட நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு மரணத்தின் பிடியில நீ சிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று மரணத்தை வாய்விட்டு கேட்ட சூழ்நிலையில காணப்படலாம். உடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு தேவைகளும் நிறைவேற்றப்பட முடியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு போதுமான பீஸ் கட்ட முடியவில்லையே, என்னுடைய மகனும் மகள் இன்னைக்கு சரீரத்துல பலவீனத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா என்கிற கேள்வி சின்னத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா, வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தரும் கூட இருக்கிறார். நீ ஸ்தோத்திரம் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரை உண்மையா நீ பிடித்துக்கொள். அவர் சொல்லுகிற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல அவன் நிலைத்து நிற்கிறான். மீதியானியரை முறியடிக்கிறதற்காக கர்த்தருடைய சமூகத்துல அவன் கடந்து வந்தான். இதன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், மனாசேல நான் சிறிய குடும்பம் ஆண்டவரே, நாங்க சின்ன குடும்பமாக இருக்கிறோம், நாங்க எப்படி இவர்களை முறியடிக்க முடியும்? தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உன்னை விட்டு விலகவில்லை. இந்த 7வது மாதத்துல கர்த்தர் கூடவே இருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உடைய வயல் பகுதியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ போகும்போது வரும்பொழுது கர்த்தர் கூடவே இருந்து ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 7வது மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறது. இன்னைக்கு நீ ஒரு வேலை ஸ்தோத்திரம் இந்த மீதியானியர்களை போல ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். உன் பிள்ளைகள் நிமித்தமாய், உன் குடும்பத்துல இருக்கிறதான சகோதர சகோதரிகள் நிமித்தமாய், உடைய சொந்த பந்தங்கள் நிமித்தமாய் நீ ஒடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம், நான் சிறு குடும்பமாய் இருக்கிறேனே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்துல ஸ்தோத்திரம் யார் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ராச்சாமங்களில நீ எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுது புலம்புகிறாய் அல்லவா? எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய சகோதரன் இல்லை, என்னுடைய சகோதரி இல்லை, என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லையே, நான் எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று மரணத்தை வாய்விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரா, மரணத்தை வாய்விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. இன்னைக்கு ஸ்தோத்திரம் குடும்ப பிரச்சனையினால, சொத்து தகராறுனால, ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் மிகுந்த காயப்பட்டு ஊரை விட்டு ஓடி போன நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, எல்லா சொத்துக்களை நான் இழந்து விட்டேனே, என் வீட்டை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மதுபான பழக்கத்தில் அடிமைப்பட்டதுனால என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து விட்டேன். இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரா, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரி, நீ இயேசுவின் அண்டையில கடந்து வா. நீ இயேசுவின் அண்டையில கடந்து வரும் பொழுது உடைய மதுபான பழக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து, அன்றைக்கு சகையுடைய வீட்டுக்கு இயேசு கடந்து வந்தது போல இன்னைக்கு உன் வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். உன்னுடைய வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். உன்னுடைய உள்ளத்துல இயேசு வர விரும்புகிறார். நீ உன்னுடைய வாச கதவை நீ திறந்து கொடுப்பாயா? இயேசுவும் கூட இருக்க விரும்புகிறார். இயேசுவும் பட்சத்தில் இருக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையில்லாதபடி இந்த 7வது மாதத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்க கூட இருந்து
உங்களுடைய வேலை காரியங்களோடு கூட இருந்து உங்களுடைய காலேஜில் சீட்டுக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, அந்த சீட்டை கத்தர் வாங்கி கொடுக்க அவர் விரும்புகிறார். நீ என்ன படிக்க வேண்டும் என்று கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அதை வாழ்க்கையில நிறைவேற்றியே முடிப்பார். இந்த மாதத்துல உங்களுடைய பண தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாக நபர்கள் எழுப்பிக் கொண்டு ஸ்தோத்திரம் உன்னுடைய சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் ஏன் இந்த அலுவலகத்துல வேலை செய்ய வேண்டும்? எனக்கு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்த வேலையை நான் ரிசீவ் பண்ணிட்டு நான் வீட்டுல இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ மகளே, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ மகனே, அதே இடத்துல உடைய தலையை நிமிர பண்ண விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை செல்லுகிறது. அன்றைக்கு ஆரோனுடைய கொம்பை துளிர்விட செய்த என் பரலோக தகப்பன் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய கொம்பை துளிர்விட செய்ய விரும்புகிறார். உன்னுடைய தலையை அபிஷேகத்தால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சிறைச்சாலையில நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய் அல்லவா? சிறைச்சாலையில ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜெயில் கைதியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீ சிக்கப்பட்டு கிடக்கிறாய் அல்லவா? உன்னுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த மீதியானியரை முறியடித்த கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கின்றாயா? கர்த்தர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு கடன் பிரச்சனையினால தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ராஜாமங்களிலாவது நான் தூக்கில தொங்கிவிட வேண்டும். ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கவில்லையே. ஸ்தோத்திரம், எத்தனை ஆண்டு காலமாக இந்த வேலைக்காக நான் காத்திருந்தேனே, எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கவில்லையே, நான் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறதான இடம் ஒரு அப்பத்தின் இடம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறதான இடம் ஒரு மேன்மைக்குரியதான இடம். அந்த இடத்தை விட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா நீ எங்கேயும் போக வேண்டாம். அதே இடத்துல, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சாயோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைத்து உன்னை அழகுபாக்க என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்துல, இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே கணவனை இழந்து ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற தாயும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தாவே கலக்கத்தின் நடுவில் ஒவ்வொரு நாட்களும் புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோரை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கையிட்டு செய்கிற தொழில் செய்கிற ஒவ்வொரு நபருடைய தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், விவசாய பூமியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆண்டவரே எங்களுடைய ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே எங்களுடைய போலீஸ் அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே எங்களுடைய ஆசிரியர்களுக்காக, வருவாய்த்துறையில பணியாற்றுகிற அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை காவல் காக்கிற ஆண்டவரே தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மருத்துவமனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பேங்க்ல பணியாற்றுகிற அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அலுவலகத்துல வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாகனத்தை இயக்குகிற டிரைவர்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரை சுகபத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் எங்களுடைய தேசத்தை கர்த்தர் தாமே வேலியெடுத்து பாதுகாப்பீராக. எங்களுடைய தேசத்தில் அநேக அழிவுகள், கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள் ஆண்டவரே தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தை கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே.
ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்தியும், நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் கடந்து வந்தாலும் கர்த்தர் என் கூட இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாய் அடியேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.